வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம கிராமப்புறத்தில் இருக்க வங்கியிலேருந்து 3000 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது, இன்டர்வியூவுமே கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது, அது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாம், அப்படி ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் இப்போ நம்ம கனரா பேங்க்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 3000 காலி பணியிடங்கள், எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. மாத சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 உங்கள் கையில் கிடைக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் இந்த வேலைவாய்ப்புக்கு சேர்ந்துக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நம்ம கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 9600 பிரான்ச் ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3000 காலி படைகளுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுன்னு சொல்ல முடியாது, ஓவரால் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/9 4/10/2024 வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வேகன்சி எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 350 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக மேலே பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைனில் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிஎஸ்சியாக இருந்தால் 3 வருஷம் கொடுப்பாங்க. நீங்கள் பர்சனல் டிசேபிலிட்டி பர்சனாக இருந்தால் 10 வருஷம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தெரியலனா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன ப்ரோ, அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்களே எக்ஸாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க் மூலியமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்களோட மார்க் இருக்குது பார்த்தீங்களா, 10th மார்க்கு +2 மார்க்கு, இந்த மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட 10th +2 அதுக்கப்புறம் டிப்ளமோ அந்த மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அது போக மீதி கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா 500 ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை கிளியர் பண்ணி தரேன். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற அட்ரஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.